Hi friends, welcome back to Birla's Parvai. Independence Day அன்னைக்கு ஒரு ஃபீஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மஹேந்திரால விஷன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. அப்படி என்னதான் விஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு 4 கார் வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு கான்செப்டை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 காரு முற்றிலும் வித்தியாசமா இருக்கு. அப்போ அதில் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இது டிரைவ் இருக்க போகிறது கிடையாது. இது வந்து ஒரு கான்செப்ட் கார் தான். அப்படி என்ன இந்த கான்செப்ட் கார்ஸில் டிஸ்பிளேல வச்சிருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னா விஷன் SXT அப்படிங்கிற இந்த ஒரு கார். இப்போ இந்த விஷன்கிற நேம் தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு கான்செப்டுக்கு அவங்கள ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த SXT அப்படிங்கிறது இதில் T அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்குது. அதோட ஒரு மாதிரியான செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலில் இருக்கிற ஒரு வெர்ஷன் தான் வந்து இது. இதை பார்க்குறதுக்கே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு செம்ம ரக்கடான ஒரு ஃபீலில் வந்து இருக்குது. இதோட லென்த் வந்து 4.3 மீட்டர்ஸ் இருக்கும். இதோட பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ புதுசாக அவங்க லான்ச் பண்ண New.iQ அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வருது. அப்போ இது ஐஸ் இன்ஜின்லையும் வரப்போகுது, ஈவிலையும் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரோட்ல அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு 2027ல ஏப்ரல்ல இந்த 4 கார்ஸுமே வந்து ரோட்ல வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க சைட் வியூ வந்து நீங்க பாருங்க. ஸோ சைட் வியூ நம்ம பார்க்கும்போது வண்டி அந்த எஸ்யூவிஸ் தான். இந்த 4மே வந்து எஸ்யூவியா தான் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதில் ஆஃப் ரோடராக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில காரு. அதே நேரத்தில் ஒரு காமன் கம்ஃபர்ட் ஓரியன்டான கார்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் வருது. இந்த டயரோட ப்ரொஃபைலாம் நீங்கள் பார்க்கலாம். பக்கா ஒரு ஆஃப் ரோடருக்கு ஒரு ஆல் டெரைன் டயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே Vision.SXTங்கிற பேட்சுமே அங்கங்கே உங்களுக்கு இருக்குது. கலருமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஓஆர்விஎம்லாம் வந்து சும்மா கான்செப்ட் தான். அதில் வந்து ஒரு கேமரா மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலில் எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் இதை விட்டு கொஞ்சம் மாறி கூட நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல ஒரு கேபின் ஸ்பேஸ் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு 3 ஃபீட் வந்து லெக் ரூம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா நம்ம பார்க்குறோம். அந்த 3 ஃபீட் வந்து இந்த 4 கார்லேயும் லெக் ரூமாக வந்து செகண்ட் ரோவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. உள்ளே போகும்போது நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ரியரோட லுக்கையும் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பிக்கப் ட்ரக் வெர்ஷனாக நமக்கு வந்து பார்க்குறோம். ஆனால் ரொம்ப லென்த்தாலாம் வந்து உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை. ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் 2 டயர் வந்து இருக்குது. அதுக்காக ஸ்டெப்னி 2 இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு லக்கேஜ் ஸ்பேஸை ஒரு ஓப்பனாக உங்களோட கேம்ப்லாம் செட்டப்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. எவ்வளோ டாலாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப புது விஷயமா, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக மார்க்கெட்டில் வர்றது நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் வந்து மஹேந்திரா மாற்றி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காரு Vision.X அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கார் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ரோடர் ஃபீல் வந்து உங்களுக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3XO நம்ம எப்படி பார்த்தோமோ அது மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு கார் மாதிரி நமக்கு தெரியுது. ஃப்ரண்ட்டில் அந்த ஈவி மாதிரியான ஃபுல் க்ளோஸ்டு ஒரு ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு கிரில் கிடைக்குது. கீழே வந்து ஏர் வெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் வந்துருக்கு, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. ஹெட்லாம்ப் வந்து நல்லா லோவாக கொடுத்துருக்காங்க. ஒரு DRL இருக்கிற ப்ரொஃபைலும் வந்து நமக்கு கிடைக்குது. மேலே ஹூட்லையும் பார்க்கும்போது அந்த ஏர் வெண்ட் மாதிரி ஒரு 2 ஷேப் வந்து இருக்குது. அது ஒரு மாதிரி விங் ஸ்டைலில் வந்து
பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சைட் வியூ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்டோட பம்பர் அப்படியே இங்கே சைடு வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. ஒரே பீஸா இருக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. மேபி கான்செப்டில் இருக்கலாம், பட் ஆக்சுவலில் மேபி ஸ்ப்ளிட் ஆனால் கூட வாய்ப்பு இருக்குது. டயரோட ப்ரொஃபைல் எதுவும் நமக்கு இங்கே விசிபிளாக வந்து அவங்க கொடுக்கல. பெர்லியோட டயர்ஸ் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் வீல் ஆர்ச் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே ஒரு கேப்புன்னு பார்க்கும்போதுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பராக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3XO பார்த்த ஃபீல் இருக்குது. இருந்தால் கூட அந்த B6ஓட ப்ரொஃபைலில் ஒரு குட்டியான ஒரு காராக இருக்குது. இதோட லென்த் வந்து ஒரு 4 மீட்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஒரு 182 mm இருந்து 185 வரைக்கும் இருக்கலாம். அஃபிஷியலாக நமக்கு டேட்டா கிடையாது. அந்த கிளாடிங்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரன்னர் போர்டில் வந்து ரியர் வீல் ஆர்ச் வரைக்கும் வந்து உங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகுது. ரியரோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ரியர் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு B6 பார்த்த ஒரு ஃபீல் இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு கனெக்டட் LED ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்க, ஒரு ஸ்பாய்லரில் ஒரு 2 லைட் பைப் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டை தான் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ஏதோ 2 கொம்பு மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டிகிட்டு இருக்கு. கீழேயுமே வந்து ஒரு லைட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பியானோ பிளாக்ல ஃபுல் பம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்கிட்டோட ப்ரொஃபைல் வந்து நமக்கு இதில் தெரியுது. விஷன் எக்ஸ் மஹேந்திராவோட பேட்ச் வந்து இருக்குது. மிச்சப்படி நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்குலாம் வந்து வாய்ப்பு இல்லை. இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு இன்க்ளைண்டாக ஸ்லோப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பெருசாக கீழே தட்டுற பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்காது. அப்போது ரெண்டாவது காரான இது ஒரு 4 மீட்டரில் ஐ திங்க் ஒரு பட்ஜெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஐஸ் இன்ஜின்லையும் இருக்குது, அதே மாதிரி ஈவிலையும் வந்து கொடுக்குறாங்க இந்த new.iq அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில். மூணாவது நம்ம பார்க்க போற காரு தான் Vision.S அப்படிங்கிற இங்க நிக்கிற ஒரு காரு. இந்த எல்லோக்கும் இந்த மேல இருக்கிற பிளாக்குக்கும் இந்த காரோட ஷேப்புக்கும் பார்க்கும்போது செம்ம அட்ராக்டிவா இருக்கு. அதே மாதிரி இங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரோபோ வச்சு இப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க. மேல ஒரு லைட் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரியல்ல வருமா அப்படின்னா நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு டிஸ்பிளேல வச்சதை பார்க்கும்போது செம்ம அட்ராக்டிவா வந்து உங்களுக்கு இருக்கு. ஃப்ரண்டோட கிரில் நீங்கள் பார்க்கும்போது டிஆர்எல் நம்ம பார்த்துருக்குறோம். பட் கிரில்லே வந்து லைட்டாக இருக்கிறத இங்கே தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஃபுல்லி டேஷ்டாக வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு மஹேந்திராவோட பெரிய பேட்ச் வந்து நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் லென்ஸ். பட் இதெல்லாம் போய் லைட்டாக ஃப்ரண்ட்டில் வந்து கொலைட் ஆகுது அப்படின்னா அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கீழே ஏர் வென்ட்டு ஒரு ஹனிகோமில் மெட்டல் மெஷ்ல தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸியான ஒரு பம்பர் தான். அந்த பம்பருமே வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இங்கே நமக்கு ஃபாக் லேம்ப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐஸ் கியூப் ஸ்டைலில் மோஸ்ட்லி அவங்களோட ரீசன்ட் கார்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபாக் லேம்ப் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஹெட் லேம்ப் நம்ம பார்க்கும்போது டாட்டடில் எல்இடியில் வந்து இருக்குது. பட் இப்படி தான் ரியலில் வருமா அப்படின்னா தெரில. ஏன்னா இப்படி இருக்கிறது எப்படி நமக்கு விசிபிலிட்டி அந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். வேர்ட்டிக்கலாக கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக் மாதிரியான ஒரு ப்ரொஃபைலில் வந்து ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரண்டோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இந்த காரு மேபி ஏப்ரலில் நீங்கள் ரோடில் வந்து எதிர்பார்க்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது நிறையா டெஸ்ட் நடந்துட்டு இருக்கிறது காமோஃப்ளெஜ் பண்ணி நமக்கு ரோடில் பார்க்க முடியும். ஓரளவுக்கு ரெடியாகி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஐஸ் இன்ஜினில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். சைட் வியூ வந்து நீங்கள் பார்க்க முடியும். அகைன் இதுவுமே வந்து ஒரு சப் 4 மீட்டர் தான். 4 மீட்டரில் வந்து உங்களுக்கு இருக்கும். வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2.65 கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து இந்த செக்மெண்ட்டோட த ஹையஸ்ட் வீல் பேஸ். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ரீச் ஆகிருக்கு. அப்போ அந்த ஓவர் ஹேங் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். வீலோட ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கலாம். அலாயில் வந்து கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இங்கே எதுவும் நமக்கு கான்டினென்டலோட டயர் வந்து இப்போதைக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டான டீட்டெயில் வந்து நமக்கு இதில் இல்லை கான்செப்ட்ங்கிறதுனால. அகைன் சேம் பிளாட்ஃபார்மில் தான் கீழே வந்து ஒரு ரன்னர் போர்டும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஐ மீன் நீங்கள் ஒரு உள்ளே ஏறுறதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப் மாதிரியுமே வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்கொயரான வீல் ஆர்ச்சு ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பாக்ஸியான ஸ்டைலில் தான் இந்த கார் இருக்குது. இந்த எல்லோக்கும் பிளாக்குக்கும் வேறு லெவலில் வந்து உங்களுக்கு செம்ம காம்பினேஷனாக வந்து இருக்குது. சைடில் இதெல்லாம் வந்து ரியாலிட்டியாக இருக்காது. மேபி இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வெர்ஷன்லன்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளஷ் ஹேண்டில் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. இங்கே பின்னாடி நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு கேன் மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
கைண்ட் ஆஃப் ஒரு ஃபியூவலை வந்து பேக்கப் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இப்போ நீங்கள் வந்து டூரிங் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோட்லாம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டப்பு. பட் இதெல்லாம் வந்து மேபி ரியல் காரில் வருமா அப்படிங்கிறது தெரில. இப்போதைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரோட லுக்கு அகைன் ஒரு மாதிரி ரக்கடான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்பேர் வீலை வந்து இங்கே மவுண்ட் பண்ணி ஒரு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு லுக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைட்ஸ் நம்ம பார்த்தா கூட இங்கே ஒரு பெரிய ஹேண்டில் கொடுத்து அதில் உங்களுக்கு டெயில் லேம்ப் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட்டட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பின்னாடியுமே வந்து ஃப்ரண்ட்டோட ஃபாக் லேம்பை மேட்ச் பண்ணி ரியர் ஃபாக் லேம்புமே அந்த கியூப் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு அது கிடைக்கிது. ஸோ மிச்சபடி இங்கே மேலே பார்க்கும்போது நல்ல ஹைட்டாக இருக்குது. ஸ்பாய்லர் மாதிரி எதுவும் கொடுக்கல. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டுமே வந்து நமக்கு இருக்குது. ஓவராலாக வெஹிக்கிள் நல்ல ஒரு ஒய்டரான ஒரு சைஸில் வந்து நமக்கு இந்த ரியரோட லுக் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். நாலாவதா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விஷன் டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இது நம்ம ஏற்கனவே எஸ்எக்ஸ்டி அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு பிக்கப் ட்ரக் மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் இருந்தது. பட் இது வந்து கம்ப்ளீட் க்ளோஸில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான். ஃப்ரண்ட்டோட லுக்குமே அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக தாரில் பார்க்குற அந்த 6 ஸ்லாட், அதாவது 6 பேக் கிரில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் குரோமா இல்லாமல் பாடி கலர்லேயே வந்து அந்த ஸ்லாட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. விஷன் டீங்கிற பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் நம்ம பார்க்கும்போது இங்கே உள்ள ப்ரொஜெக்டரில் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி டிஆர்எல்மே இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. பம்பர் எல்லாமே வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த தார் ராக்ஸ்லையும் பார்க்குற மாதிரியான அந்த ப்ரொஜெக்டட் பம்பர், அந்த ஒரு ரக்கடான ஃபீலுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஒரு டோயிங் ஹூக் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இங்கேயுமே வந்து நமக்கு அந்த எல்லோவோட ப்ரொஃபைல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்னு பார்த்தா கூட சின்னதாக ஒரு ஐஸ் கியூப்ல இங்கே ஒரு ஃபாக் லேம்போட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. நல்ல ஹூட் வந்து ஹைட்டாக இருக்குது. மேலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டான ஒரு விண்ட்ஷீல்ட் தான். ரொம்ப சின்னதாக நம்ம தார் ராக்ஸில் இருந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலில் ஒரு விண்ட்ஷீல்ட் வந்து இருக்குது. அப்போ அந்த ஃப்ரண்ட் அப்படி நம்ம பார்க்கும்போது நல்ல ஜைஜாண்டிக்கா, இந்த டயருமே வீல் பார்க்கும்போதுமே நமக்கு வெளியில் பாடியை விட்டு வருது. அந்த பாடி அந்த வீல் மேலே அப்படி ஒரு பயங்கர கெத்தாக வந்து அந்த பாடி உட்காந்துருக்குது. இதுவுமே வந்து மோனோகாக் பில்ல தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த சாசியே வந்து ஒரு மோனோகாக் பில், அதாவது NIU.IQ அப்படிங்கிறது ஒரு மோனோகாக் சாசி தான். அதில் ஸ்கேலபுளாக வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த 4.3, 4 இது எல்லாமே வந்து அதே ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களால் கிடைக்குது. இந்த விஷன் டீயோட சைட் லுக் வந்து நீங்கள் பாருங்கள். அகைன் இது வந்து ஒரு 4.3 மீட்டர் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கும். லாங்கரான வீல் பேஸு, எவ்வளோ ஃப்ரண்ட்லையும் எவ்வளோ பேக்லையும் வந்து அந்த வீல் வந்து போயிருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு ஓவர் ஹேங் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் இருக்குது. பட் இது ரோடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது எந்த அளவுக்கு நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்க போகுது, எந்த அளவுக்கு சேஃபாக இருக்க போகுது அப்படின்னு. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபுட் ரெஸ்ட்டுமே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் டயருமே வந்து ஒரு ஆல் டெரைன் டயர் தான் வந்து செம்ம ரக்கடான ஃபீலில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பார்க்கும்போது ஒரு சி பில்லரில் ஒரு சின்ன ஒரு குவார்டர் கிளாஸ் வந்து நமக்கு இருக்குது. இதில் ஒரு சின்னதாக இப்படி ஒரு ப்ரொஃபைலு, இது எல்லாமே அந்த ரக்கட்னஸை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. டோர் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி சைடு டோர் ஹேண்டில் வந்து நமக்கு கிடைக்குது. ரெக்டாங்கிளாக வந்து உங்களுக்கு ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மேபி உள்ளே வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஃபீலாக இருக்கலாம். ஒரு நார்மலான ஒரு ஓஆர்விஎம் நமக்கு இதில் இருக்குது. மேலே ரூஃப் லைலும் பார்த்தா கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூஃப் லைல் வந்து ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த சைடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஹம்மரை பார்த்த மாதிரி இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த சேம் சாசியில் வேறு வேறு ஷெல்லு தான் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரியருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. இப்போதைக்கு இதை பார்க்கும்போது டோர் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. லைக் தாரில் இருக்கிற மாதிரி கீழே உள்ள ஆஃப் போர்ஷன் வந்து இப்படி இருக்குது. மேலே கிளாஸ் வந்து இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு பின்னாடி வந்து ஸ்டெப்னி இருக்கிறது ஒரு ரக்கட் ஃபீல் கொடுக்குது. பட் இவ்வளோ வெயிட்டை இந்த டோர் வந்து விஸ்டாண்ட் பண்ணுமா அப்படின்னு தெரில. இங்கே ஸ்டோயிங்க்கு 2 ஹூக் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல மேசிவான ஒரு டிபார்ச்சர் ஆங்கிள், எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா செம்ம ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆஃப் ரோடராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டெயில் லேம்ப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஒரு டபுள் லைன்ல சிம்பிளான ஒரு டெயில் லேம்ப் இருக்கு. மிச்சபடி கனெக்டட் எல்இடி அந்த மாதிரி ஓவர் டூ எதுவுமே இல்லை. மேல ஒரு ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் நமக்கு இதுல இருக்கு. ஹோப் இந்த வீடியோ இந்த மஹேந்திராவோட இந்த 4 புதிய ஒரு கான்செப்ட் காரை பத்தின கம்ப்ளீட் டீடைல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். பயங்கர அட்ராக்டிவா இருக்கு. இதுல ரோட்ல எப்போ வரும், இது எப்போ டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நாங்களே ரொம்ப ஆர்வமா இருக்கோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.